Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து இந்த மாதிரி logo design ஒன்னு எப்படி டிசைன் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு P ஒன்னு டிசைன் பண்ணனும்னா முதல்ல வந்து இந்த P எப்படி டிசைன் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பாருங்க வெரி சிம்பிள்ங்க. இப்போ வந்து இந்த டூல்ல இந்த டெக்ஸ்ட் டூல் இத செலக்ட் பண்ணிட்டு நான் வைக்கிறேன். வச்சிட்டு நான் வந்து தேர்ந்தெடுக்கிற ஃபாண்ட் வந்து பாப்பின்ஸ் black இது. இப்போ நான் வந்து P-ங்கறத டைப் பண்றேன். டைப் பண்ண இந்த மாதிரி வந்துருது. வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இப்படி எடுக்கிறேன். ரைட். இப்போ இந்த P வந்து black-ல நான் வந்து चूஸ் பண்றேன் ஒரு மீடியம் மாதிரி. மீடியத்தோட ஒரு எக்ஸ்ட்ரா போல்ட் மாதிரி चूஸ் பண்ண அப்படி வரும். ரைட். இது எனக்கு ஓகே. இப்போ இதான் வந்து நம்மட P. ரைட். இத கொஞ்சம் நம்ம வெளிய போமேல. ரைட். இவ்வளவுதான் விஷயம். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த P-ய பாருங்க. இத செலக்ட் பண்ணி இந்த பச்சைன்றத கலரை चूஸ் பண்ண green-ல चूஸ் பண்ண இந்த மாதிரி green வந்துரும். எனக்கு அப்புறம் இந்த எஃபெக்ட் செய்யணும். இது சிம்பிள். இப்போ சின்னதா இந்த மாதிரி ஒரு டூல் ஒன்னு எடுத்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது கொஞ்சம் சிம்பிளா இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சிட்டு கலரை வந்து ஃபில் பண்ணுங்க ஒயிட்க்கு. இந்த border ஸ்டைல்ல வந்து எனக்கு தேவையில்லை நான் none கொடுத்துக்கிறேன். ரைட். இப்போ இத கொண்டு வந்து கணக்கா பேஸ்ட் பண்ணனும். செலக்ட் பண்ணிட்டு இத ரொட்டேட் பண்ணனும். ரொட்டேட் பண்ணி கவனமா இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்துரும். பாருங்க இந்த மாதிரி ஷேப் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ கால் பாருங்க இன்னொரு ஷேப் இருக்கு இந்த மாதிரி ஒன்னு. அதை எடுத்துக்கிறதுக்கு இத இப்படி செலக்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு இழுத்தீங்கன்னா இழுத்து ரைட் கிளிக் பண்ணா இன்னொரு காப்பி வந்துரும். இப்போ இத வந்து நான் என்ன பண்ண போறேன்னா பச்சைக்கு மாத்திக்கிறேன். மாத்திக்கிட்டா இந்த மாதிரி வந்துரும். இப்போ இத வந்து கொஞ்சம் நான் இங்கிட்ட இழுத்து வச்சுக்கிறேன். இப்படி கணக்கா கொண்டு வந்து இங்க வச்சுக்கிறேன். கணக்கா கொஞ்சம் ஜூம் பண்ணீங்கன்னா தான் விளங்கும். கொஞ்சம் இங்க இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துரும். ரைட். வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா இத கொஞ்சம் இங்கட்ட இழுக்க போறேன் கொஞ்சம் இந்த மாதிரி. ரைட். ஒரு கூரா வர்ற மாதிரி. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டூலை இத செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வர்ட் டு கர்வ்ஸ் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் கர்வ்ஸ் ஆயிரும். அப்புறம் இந்த ஷேப் டூலை எடுத்துட்டு இத கொண்டு இப்படி வைங்க. இங்க வைங்க. வச்சிட்டு இத கொஞ்சம் நீங்க இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி வந்துரும். ரைட். இப்போ இப்படி வச்சிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்புக்கு மாறிடும். பாத்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு மாறிடும். இப்போ இதே மாதிரி எஃபெக்ட் தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் இந்த லோகோ இருக்கு. ரைட். இந்த மாதிரி தான் நீங்க பார்க்குற லோகோஸ் வந்து இதோட சிம்பிளா நீங்க பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இதுக்கான டெக்ஸ்ட்டை வந்து நீங்க இப்போ எழுதிக்கலாம் ப்ராஃபிட்னு சொல்லி அதை வந்து நான் இப்படி திரும்ப செலக்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட்னு சொல்லி போட்டு இப்போ இதுக்காக வந்து நான் என்ன பண்ண போறேன்னா முதல்ல மாதிரி பாப்பிங்ஸ் போல்ட். இப்போ எனக்கு வந்து இதெல்லாம் கேபிட்டலில் இருக்குது. சிம்பிளாக டெக்ஸ்ட்டில் போய்ட்டு சேஞ்ச் கேஸ் அப்பர் கேஸ் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். அதான் இப்படி வச்சுக்கலாம். வச்சு இதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு இப்போ P-யை வந்து கொஞ்சம் சின்னதாக்குன்னா சின்னதாக்கிக்கலாம். இதை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த P இந்த லோகோவை இப்படி செலக்ட் சின்னதாக்குனீங்கன்னா நம்ம சின்னதாகிடும். பார்த்தீங்கன்னா சின்னதாகிடுச்சு. இப்படி வச்சு இந்த மாதிரி தாங்க லோகோ டிசைன் நம்ம பண்ணுறது. வெரி சிம்பிள். இந்த மாதிரி லோகோ செஞ்சுக்கலாம். செஞ்சுக்காமல் இதை கொண்டாந்து போயிட்டு இதையும் பச்சைக்கு மாற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ரைட். வெரி சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் லோகோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் வெரி ஈஸியாக. ஓகே ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.